அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, இது வந்து நேற்று வச்ச பழைய குழம்பு, சரியா? புளிக்குழம்பு. இது வந்து வெங்காயம். இது நேற்று நைட்டு தண்ணி ஊற்றி போட்ட சோறு, பழைய சோறு தான். பழைய சோறுலாம் கிடையாது, நைட்டு தண்ணி ஊற்றினது தான். நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் காலையில் வந்து எந்திரிச்சோடனே இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போய் பாருங்கள், உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இட்லி தோசை சாப்பிட்லாம், தப்பு இல்லை. இப்போ உள்ள காலத்தில் யார் இப்படிலாம் உட்காந்து சாப்பிடுதாங்க பாருங்கள். இட்லி இருக்கா, தோசை இருக்கா, பர்கர் இருக்கா, பீஸா இருக்கா அப்படின்ட்டு நிறைய இடங்களில் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பையே வந்து வம்பாக்கியிருந்தாங்க மக்கள். இந்த பழைய சோறோட அருமை வந்து ஒரு சிலருக்கு தெரியவே இல்லை. காலை எஞ்சி பார்த்தா சோறு இருக்கும், அதை சிலவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எடுத்து தூர ஊற்றிடுவாங்க. நிறைய வீடுகளில் அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது. என் வீட்லேயே ஒரு காலத்தில் நடந்தது. எடுத்து அந்த பழைய சோறெல்லாம் எடுத்து இருந்தால் தூர ஊற்றிடுவோன்ட்டு அதை தூர ஊற்றிடுறது. காலையில் ஏதாவது டிஃபன் பண்ணி சாப்பிட்றது. அதாவது ஒரு பொட்டு அரிசி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுதோம் தெரியுமா? அந்த ஒரு பொட்டு பருக்கனாலும் அதை வம்பாக்கக்கூடாது. காலையில் இதை தயிர் சாதனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்க. ஒரு அவசரத்துக்கு காலையில் நம்ம ரவை உப்புமா, சேமியா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வேலைக்கு போகும்போது சாப்பிடக்கூடாது. எதுக்கு தெரியுமா? அது வந்து நெஞ்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளால் வேலையே பார்க்க முடியாது, எரிச்சலாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பழைய சோறை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இட்லி தோசை சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இட்லி தோசை பொங்கல் அதெல்லாம் நம்ம எப்போமாவது சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டு போய் வேலை பார்த்தோன்னா உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும், நல்ல ஆயில் வந்து நீடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க, சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.